ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வரும்போது தான் நமக்கு ஓ இப்படியும் கூட ஒரு சினிமா எடுக்க முடியுமா அப்படின்னு விக்னேஷ் கார்த்திகை நிறைய பேர் புகழ்ந்தாங்க. நானும் அதுல ஒருத்தன். ரொம்பவே ஒரு வித்தியாசமான அதாவது ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு திரைப்படங்களை தான் அவர் எடுத்திருக்காரு. அதே மாதிரியான மெசேஜ் தான் இந்த திரைப்படத்திலையும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா விக்னேஷ் கார்த்திக் ஏற்கனவே இயக்குன ஹாட்ஸ்பாட்டுடைய கதை எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சதால 2 ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் பார்த்தோம். என்னன்னா அதை விட இதுல பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். இன்னும் இதை ஒரு 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 மோல்டட் வெர்ஷனா சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைச்சு போனோம். ஆனா முதல் படத்துல இருந்த வெயிட்டேஜ் கூட இந்த திரைப்படத்துல செகண்ட் பகுதியில இல்லை அப்படிங்கிறது ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சுங்க. இந்த திரைப்படத்திலையும் 3 விதமான கதைகளை சொல்லியிருக்காரு. அதுல முதல் கதை, இரண்டாம் கதையும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நிகழ்காலத்துல நடக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி தான் உருவாக்கியிருக்காரு.